நான் வந்து இப்போ சென்னையிலேருந்து அம்மா வீட்டுக்காக வந்திருக்கேன். செடல் போடணும், கூழ் ஊற்றணும்னு சொல்லிட்டு. சரி அப்படின்ட்டு அம்மா வந்து வாழைப்பூ செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு தோட்டத்துக்கு கிளம்பிட்டோம் பறிக்கிறதுக்காக. இதயத்தை வச்சு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணோம், ஃபெயிலியர். அடுத்து வதனா வச்சு பண்ணோம், அதுவும் லைட்டாக தான் கட் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் சேரை போட்டு ஏறி எப்படியோ ஒரு பாடுபட்டு எப்படியோ வந்து கட் பண்ணியாச்சு. ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வந்து அப்படியே பிரித்து அப்படியே சமைச்சு சாப்பிட்றது. இங்கே இருக்கப்போலாம் யூஸ்வலாக இந்த மாதிரி தான் பண்ணுவோம். முருங்கைக்கீரை அதெல்லாம் இருக்கும், அப்படியே பிரித்து எடுத்துகிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுவோம். முருங்கைக்கீரை, முருங்கைக்காய் அந்த மாதிரி கீரைலாம் இந்த டைம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறதால ஒரே ஜாலியாகிடுச்சு. அந்த பால் எப்படி சொட்டுதுன்னு பாருங்கள். அதுலேருந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு தோட்டத்தில் போயிட்டு பறித்து க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் அலசலாம். க்ளீன் பண்ணுறப்ப பாருங்கள், பறிச்சுட்டு அந்த மாதிரி இது பண்ணிவிட்டு கையில் இந்த மாதிரி ரப் பண்ணால் வந்து அந்த மேலே அந்த 3 கொம்பு மாதிரி இருக்கும். ஒரு கொம்பு தான் இருக்கும். இதில் வந்து 3 கொம்பு இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து தண்ணியில் போய்ட்டு அலசிட்டு நம்ம வந்து அது வாழைப்பூ வச்சு இன்றைக்கி நிறைய டிஷ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து வாழைப்பூ வந்து 65 மாதிரி போட போகிறோம். அப்புறம் வந்து வாழைப்பூ வடை, அது இல்லாமல் வந்து வாழைப்பூ பொரியல். இது இல்லாமல் இன்னொரு வாழைப்பூ இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் சின்ன பூவாக இருந்ததுனால நம்மளுக்கு கொஞ்சம் கிடச்சிருந்தது. அது இல்லாமல் இன்னொரு பூவும் வாங்கியிருந்தோம். அந்த வீடியோ அப்புறமா அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் போட்டு நல்லா வந்து மேரினேட் பண்ணி வச்சாச்சு. மேரினேட் பண்ணி ஊற வச்சாச்சு. நம்ம வந்து இப்போ விறகடுப்பில் சமைக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அப்புறம் போயிட்டு அடுப்பெல்லாம் பற்ற வச்சாச்சு. தலைவரை பார்த்தீங்களா, குளிச்சுட்டு துண்டை கட்டிக்கிட்டு வராரு. கையில் ஒரு பை எடுத்துகிட்டு என்னமோ எடுத்துகிட்டு வர மாதிரி எடுத்துகிட்டு வரான் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. ஆனால் அந்த பையில் ஒன்றுமே இல்லை, வெறும் பையை தூக்கிட்டு வராரு தலைவர். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து அடுப்பு ரொம்ப நாள் ஆச்சு. சுடு தண்ணி போடுறதுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். சரி இன்றைக்கி சமைக்கலாம் அப்படின்ட்டு வந்து எரிய வச்சாச்சு. நல்லா பிடிச்சிக்கிச்சு. அப்படியே வந்து உட்காந்து வானல் வச்சு எண்ணெய் ஊற்றினா சுட்டுக்கிட்டா அக்கா. சூடாகிடுச்சு வானல். சின்ன வயசுலலாம் வந்து அடிக்கடி கேஸ் தீர்ந்துருச்சு அந்த மாதிரி ஆச்சுன்னா நாங்கள் வந்து எப்போவுமே வந்து விறகடுப்பு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதால சட்டுன்னு அதில் வச்சு இறக்கி எடுத்துருவாங்க. பருப்புலாம் தட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கடலைப்பருப்பு ஊற வச்சு பெருஞ்சீரகம் பூண்டை அரைச்சி கூட வந்து வெங்காயம், வாழைப்பூ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு பால் மாதிரியே ஆக்கியாச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே பொரிச்சு எடுக்க வேண்டியதான். கருவேப்பிலை இல்லை, சரின்ட்டு கருவேப்பிலை கேட்டேன் தம்பிக்கிட்ட. போய் ஒடிச்சிட்டு வர போயிருக்கான். கருவேப்பிலை இன்னிக்கிட்டு வந்து அவரே கொடுத்தாரு. உடனே வதனா நானும் தான் எடுத்துகிட்டு வருவேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க பங்குக்காக அவங்க கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. சரி ஓகேன்னு போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பசங்களை ஒரு வேலை இட்டால் போதும், நமக்கு 10 வேலை வைப்பாங்க. போதும் சொல்ல திரும்பி போய் ஒடிச்சிட்டு வந்து போட்டுட்டு இருந்தாங்க. சரி எப்போ ஆளை விடுங்கடா சாமி, போதும்டா பொரிச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால்ஸ் மாதிரி போட்டு வச்சுட்டேன். போண்டா மாதிரி போடுறதுக்கு வாழைப்பூ வடை. அதுக்கப்புறம் எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு முக்கி இறக்கி வறுத்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பசங்க வந்து அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அதை எடுக்க இதை எடுக்க, இதை நோண்ட அப்படின்னு சொல்லிட்டு. இது விறகடுப்பில் செய்கிறதுலாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆனால் இந்த பசங்களை வச்சுட்டு செய்கிறோம் பாருங்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த காலத்துலலாம் கேஸ் அடுப்பு கிடையாது, வெறும் விறகடுப்பு மட்டும்தான். பால் சுட வைக்கிறதுனால விறகடுப்பில் தான் வைக்கணும். எப்படி தான் செஞ்சாங்கன்னு தெரியல இந்த பிள்ளைங்களெல்லாம் வச்சுட்டு. இப்போ வந்து இவங்க எண்ணெய் சட்டியை கீழே தள்ளி விட்டுருவாங்க போல், எடுத்துகிட்டு வந்து வச்ச பொருளை கீழே கொட்டிடுவாங்க போல். எப்பாடா சாமி, இதுக்கப்புறம் இந்த டெசிஷனே எடுக்கக்கூடாதுன்ற அளவுக்கு பண்ணி விட்டுட்டாங்க. இதயத்தும் வதனாவும் சேர்ந்துக்கிட்டு, 10ஆவதுக்கு மகிழினியும் கூட்டு சேர்ந்துக்கிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்தாச்சு. ரெடி ஆகிடுச்சு. அம்மா வந்து அங்கே படைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் அக்காவும் வந்து உட்காந்து ஃபஸ்ட்டு நான் உட்காந்து போட ஆரம்பித்து கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணிட்டேன், அடுப்பு வந்து நின்று போச்சு. விறகு தள்ளாமல் விட்டுட்டேன். அப்புறம் இவள்கிட்ட திட்டு வாங்கிட்டு, அப்புறம் நீ தள்ளு, நீ ஒன்றுத்துக்கும் இது பண்ண முடியாது, நானே பண்ணிக்கிறேன் போ அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் போட ஆரம்பிச்சிட்டா. நம்ம வந்து கொஞ்சம் வீட்டுக்கு கடைசி பிள்ளையா, செல்லமாக வளர்ந்த பிள்ளை. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி கஷ்டமான வேலையெல்லாம் நம்ம வந்து பார்க்குறதில்ல. அதனால் அவங்க எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம பண்ணியே இறக்கிட வேண்டியது. என்ன மாதிரி யாரெல்லாம் 2ஆவதா பிறந்த பிள்ளை நல்லா வீட்டில் வந்து சொகுசாக இருந்தேன் நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும். இதை எடுத்து இப்படி வைக்க மாட்டேன். ஆனால் இப்போ வந்து எல்லா வேலையும் நானே தான் செய்கிறேன், நானே பார்க்குறேன். இப்போ வந்து நாங்கள் ரீசெண்டாக சென்னைக்கு ஷிஃப்ட் ஆனதால் வந்து பாப்பாவையும் வச்சுட்டு அவங்களையும் வந்து பார்த்துக்கணும். பாப்பாவை பார்த்துக்கிட்டே வீட்டு வேலை எல்லாமே செய்யணும். அவங்களுக்கு ஷிஃப்ட் மாறி மாறி இருக்கும். அதான் அவங்க அப்பாவுக்கும் அதுக்கேற்ற மாதிரி வந்து சாப்பாடு செய்யணும். பாப்பா தூங்குறப்பவே செஞ்சு வச்சுருவேன் அந்த மாதிரி.
அதான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நல்லா இப்போ என்னை ஏமாற்றிட்டே இருக்கிறல்ல, நீ பாரு நீனு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு தான் இப்போ எங்கள் அம்மாவோட சாபமாக என்னன்னு தெரியல, இப்போ வந்து நான் எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் கடலப்பருப்பு மட்டும் எடுத்து வச்சாச்சு. அம்மா வந்து அரைக்கீரை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. அது கொஞ்சோண்டு எடுத்து கீரை போண்டா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி செகண்ட் பேட்ச் போடுறப்ப கீரை போண்டா போட்டு எடுத்தாச்சு. நல்ல முறுமுறுன்னு கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு டைம் போட்டு எடுத்ததில் கொஞ்சம் தூளாகிடுச்சு. அதெல்லாம் பசங்கக்கிட்ட கொடுத்துட்டோம். படைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, மற்றது படைச்சிக்கோங்க, இது படைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கக்கிட்ட கொடுத்தாச்சு. அவங்க கீழே கொட்டி மேலே கொட்டி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சம் கீழே போட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செய்கிறதுக்கு பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வெஜ்ஜு மட்டும்தான். அதுவும் வந்து பப்பாளி இலையில் விருந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் நான். பப்பாளி இலை வந்து நிறைய முளைச்சிருந்தது. பப்பாளி மரம் இலையும் பெருசு பெருசாக இருந்ததால் சரி ஓகே பப்பாளி இலையில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். கடைசியாக பார்க்கலாம், தோட்டத்தை காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த வாழைப்பூ வடையெல்லாம் போண்டாலாம் சுட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து அந்த கீரைக்கு இது பண்ணி பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து வடை மாதிரி தட்டி எடுத்தாச்சு. அதை இப்போ வந்து பொரித்து எடுக்க வேண்டியதாங்க கீரை வடை. டேஸ்ட் வந்து கீரை பிடிக்காதவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கீரை இருக்கிற மாதிரியே தெரியாது, அதான் இதோட ப்ளஸ்ஸே. டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோமோ அதெல்லாம் வந்து எதுக்குள்ளேயாவது எங்களுக்கு பிடிச்சதுக்குள்ளே நுழைத்தி விட்டு கொடுத்து விட்டுருவாங்க. இப்போ அதையே தான் நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம் எங்கள் பசங்களுக்கு. அவங்க வந்து எதெல்லாம் சாப்பிட மாட்றாங்களோ அவங்களுக்கு அதை வந்து கொஞ்சம் இனோவேஷனாக வந்து பண்ணி கொடுத்தோம்னா, வதனா வந்து அந்த மாதிரி தான், எது கொடுத்தாலுமே சாப்பிட மாட்டாள். அவளுக்கு வந்து ஏதாவது அவளுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரான்லாம் சுத்தமாக சாப்பிடவே மாட்டாள். அப்புறம் அதில் வந்து ப்ரான் 65 போட்டு கொடுக்க ஆரம்பித்தேன். லாலிபப் செஞ்சு கொடுக்க ஆரம்பித்தேன் ப்ரானில். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ட்ரை பண்ண வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பித்தா. அப்புறம் வந்து அவளே கேட்க ஆரம்பிச்சிட்டா, எனக்கு இது வேண்டும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவள் கேட்க ஆரம்பிச்சிட்டா. ஒன்றுமே சாப்பிடாம இருந்து ஓரளவுக்கு கேட்க ஆரம்பித்தோடனே தான் அப்பா பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறாங்க போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்களும் இதே மெத்தடே ஃபாலோ பண்ணலான்னா ஒரு சஜஷன் கொடுக்குறேன். சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது பிடிக்கலையா, அந்த டிஷ்ஷு பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, அதை வந்து இனோவேஷனாக வேறு ஏதாவது, இது வந்து இப்போ ப்ரொக்கோலி பிடிக்காதுன்னா ப்ரொக்கோலியை வந்து மறைச்சி வேறு ஏதாவது பண்ணி அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பித்து ஒன்ஸ் டேஸ்ட் அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து சாப்பிட்டுப்பாங்க. மகிழினியும் அத்மாவும் கிளம்பிட்டாங்க. இதேன்ட்டு மட்டும் என் கூட இருந்தார். நான் சாப்பிட்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாய் மட்டும்தான், ஆனால் ஒன்றுத்தையும் சாப்பிட மாட்டான், ஒன்று கூட ஃபுல்லாக சாப்பிட மாட்டான். எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு ஒரு டைலாக் சொல்லுவாங்க, நிறைய வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க சின்ன வயசில். நாங்கள் வந்து சாப்பிடவே மாட்டோம். அப்போ சொல்லுவார், நிறைய பிள்ளைங்கள்லாம் வந்து சாப்பாடே இல்லாமல் இருக்குதுங்க, ஆனால் உங்களுக்கு வந்து நான் எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் வந்து சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவார் எங்கள் அப்பா. அதையே வந்து நாங்கள் எங்கள் பிள்ளைகிட்ட சொல்கிறோம், உங்களுக்கெலாம் எல்லாமே நாங்கள் செஞ்சு தரோம், வேலை மெனக்கிட்டு பண்ணுறோம், ஆனால் வந்து நீங்கள் எதுவுமே சாப்பிட மாட்டீங்க அப்படின்ட்டு நாங்கள் வந்து இப்போ எங்கள் அப்பா டைலாக நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அவங்கக்கிட்ட. எங்கள் அப்பா ஃபீல் பண்ணியிருப்பார் போல் நாங்கள் சாப்பிட மாட்டோம்னா, அதனால் வந்து அது அப்படியே கர்மா மாதிரி இப்போ நாங்கள் வந்து கெஞ்ச வேண்டியதாக இருக்குது எங்கள் பிள்ளைங்கக்கிட்ட. அப்படியே வந்து வாழைப்பூ 65 உள்ளே இறக்கியாச்சு. அம்மா வந்தாங்க கடைசி, அம்மா அப்படியே நீ மட்டும் போட்டு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் அம்மா வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எண்ணெய் வந்து ரொம்ப நல்லா காஞ்சிருச்சு, அதனால் போட்டு உடனே எடுக்கிற மாதிரி ஆகிடுச்சு. எல்லாம் செஞ்சு முடித்தோடனே எங்கள் ஆயா என்ன சொல்லிச்சு, நீங்கள் அதை முடிச்சிட்டிங்களா, சுடு தண்ணி மட்டும் போட்டு போங்க அப்படின்னுச்சு. சரின்ட்டு பானையில் சுடு தண்ணி மட்டும் போட்டுட்டு பப்பாளி இலை ஒடிக்க போயிட்டேன். எவ்வளோ பப்பாளி மரம் இருக்குதுன்னு பாருங்கள். பெருசாக இருக்கிற இலையாக பார்த்து 2 ஒடிச்சிக்கிட்டேன், அதில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களாம் சின்ன வயசில் கூட்டாஞ்சோறு ஆக்கக்குள்ளே தேக்க மரத்து இலை, பூசரை மரத்து இலை அதிலெல்லாம் வச்சு சாப்பிடுவோம். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. கேணி பக்கத்தில் நிறைய முளைஞ்சிருந்தது. இந்த பறவைலாம் வந்து சாப்பிட்டுட்டு தூக்கிட்டு வந்து போடுறதெல்லாம் நிறைய மரமாக இருந்துச்சு. நான் இன்னொரு பெரிய வீடியோவாக எடுத்து போடுறேன். அப்புறமா இலையில் வந்து நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. வடை, கீரை வடை, வாழைப்பூ போண்டா, அப்புறம் வந்து வாழைப்பூ 65. நம்ம சார் சாப்பிட்டு பார்த்துட்டு இப்போ நம்மளுக்கு வந்து ரிவ்யூ சொல்ல போகிறாரு. இதே வந்து ஃபஸ்ட்டு 65 சாப்பிட்றாரு. எப்படி இருக்குடா அப்படின்னு கேட்டேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். சரி ஓகே, இவ்வளோ அதுக்கு தூரம் எப்பா எப்படியோ கஷ்டப்பட்டு சமைச்சதுக்கு ஏதோ நல்லா இருக்குதுன்னு ஒரு ரிவ்யூ சொன்னானே போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து
அம்மா கிட்ட கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணேன். எங்கள் அம்மா வந்து அப்படியே நல்லா இருந்தாலும் அப்படி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. எங்கள் அம்மா மட்டும்தான் இப்படியா இல்லை உங்கள் அம்மாவும் இப்படியான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ வேலை செஞ்சாலும் எங்கள் அம்மா என்னத்தை செஞ்சப்போ அப்படின்ட்டுருவாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சாலும் ஆமாம் போ இதெல்லாம் நாங்களாம் செய்யவே இல்லையா, நாங்களாம் செஞ்சால் நீங்களாம் சாப்பிட்டீங்க அப்படி இப்படின்னுவாங்க, கதை விடுவாங்க. அம்மாவுக்குமே வந்து பிடிச்சிருந்தது, நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க, சூப்பர்னு சொல்லிட்டாங்க. அப்பாடா, அப்படியே மன திருப்தியோடு இந்த விலாகை முடிச்சுக்கலாம்.